என்று எதற்காக குளத்திற்கு வந்தீர்? இப்போது சொல். இதை அப்போதே சொல்லியிருக்கலாம் அல்லவா? நீர் குளத்துக்கு வரப்போகிறீர் என்று நான் கண்டேனா? எல்லோரையும் போல தூணில் துடைக்கத்தான் போனீர்கள் என்று நான் நினைத்தேன். நினைப்பாய். அவ்வப்போது வந்து நிற்கிறாயே, அதே போல் அன்றும் ஒரு தூணின் பக்கத்தில் நின்று கொண்டு, ஓய் திருக்கச்சி, இதில் துடையுமையா கையை என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா? உண்டமயக்கம், அதுவும் பிடித்தவர் கையால் ஊட்டியதில் உண்டமயக்கம். சற்று கண்ணயர்ந்து விட்டேன். இதையெல்லாம் என்னை நம்பச் சொல்கிறாய். ஆக மொத்தத்தில் நான் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் வரதா. என்ன தண்டனை? நீ அமுது செய்யும் சமயத்தில் என்னை தனியே அங்கே இருக்கக்கூடாது என்று அதிகாரி சொல்லிவிட்டார். எவ்வளவு வேதனையாக இருக்கிறது தெரியுமா? ஆனால் ஒன்று வரதா, இப்போதுதான் என் நண்பர் சோமயாஜியின் வேதனை எனக்கு புரிகிறது. எனக்காவது நெய்வேத்தியத்தின் போதுதான் கர்ப்பகிரக பகுதிக்குள் போகக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு கோவிலுக்குள்ளேயே நுழையக்கூடாது என்று தடை விதித்திருந்தார்களே. அவர் மனம் என்ன பாடுபட்டிருக்கும். பகவானுக்கு பக்தர்களை சோதிப்பதில் தான் என்ன திருப்தியோ. இப்போது உங்கள் நண்பர் மீது இருந்த தடை நீங்கி கோயிலுக்குள் சென்று பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா? ஆமாம். முன்பை விட ஊர் அவரை மிகவும் நன்றாக மதிக்கிறது அல்லவா? ஆமாம். அவரின் புகழ் இன்னும் கூடியிருக்கிறது தானே? ஆமாம். அதற்கென்ன? இங்கேதான் நீர் அந்த பகவானின் லீலையை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் உங்கள் நண்பரை, அந்த பரம பக்தரை சிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் பகவானின் நோக்கம். அதற்கு பகவான் கடைபிடித்த அந்த வழிகள் தான் உங்களுக்கு சோதனையாக தெரிந்திருக்கின்றன. சரி, என்னை இப்போது எதற்கு சோதிக்க வேண்டும்? ஒருவேளை உம்மையும் உலகத்துக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்று அவன் திருவுள்ளம் கொண்டிருக்கிறானோ என்னவோ. அதெல்லாம் எனக்கு எதற்கு வரதா? ஒரு மூலையில் நின்று ஆலவட்டம் வீசிக்கொண்டும் அவ்வப்போது அவனுடன் பேசிக்கொண்டும் அவன் அமுது செய்யும் சமயம் தமிழ் பாசுரங்களை பாடிக்கொண்டும் இருந்தாலே எனக்கு போதும். பெயரும் புகழும் அதற்கெல்லாம் ஈடாகாது வரதா. நீ சொல்லிவிட்டால் ஆயிற்றா? அது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வேதனையை என்னால் தாங்க முடியவில்லை. இதற்கு ஒரு வழி செய்தாக வேண்டும். என்ன வழி? மீண்டும் பழைய நிலைமை திரும்ப வேண்டும். இவைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அவ்வளவுதானே? முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம். நீர் கவலைப்படாதீர்.